எல்லாருக்கும் வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவர் என்ன வேலை பார்க்குறாங்க, இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, நம்ம இந்த இந்த புலனாய்வுத்துறையில் சேர்றதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா வச்சுருக்காங்க, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்ஐஏ. நல்ல வரவேற்பு இருந்தது. பல பேர் பல விதமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் போட்டிருந்தோம் ரிசர்ச் அனலைசிங் விங். அது ஒரு உளவுத்துறை, வெளிநாட்டு உள்நாட்டு உளவுத்துறை. என்ஐங்கிறது வெளிநாட்டு உள்நாட்டு உளவுத்துறை தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோட என்ன வேலை பார்த்தீங்கன்னா, இந்திய உள்நாட்டு உளவுத்துறைன்னு சொல்லலாம், புலனாய்வுத்துறைன்னு சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் இதில் எப்படி வேலைக்கு சேரலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எந்த மாதிரி இது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டெலிஜென்ஸில் உள்ளே நுழையணும் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் புலனாய்வுத்துறையில் உள்ளே நுழையணும் அப்படின்னாவே பேசிக்காக யூபிஎஸ்சியில் நீ எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் ஈஸியாக உள்ளே போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் புலனாய்வுத்துறைக்கு எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. நல்ல ரேங்க், ஹையர் ரேங்க்கு, ஹையர் ஆஃபீஸர் ரேங்க்கு போஸ்ட் எடுக்க அந்த மாதிரி ஆஃபீஸர் கேட்டகரி தான் கேட்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள நார்மலான ரேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்சியிலேருந்து அதில் நீங்கள் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வச்சும் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம ஈஸியாக 10th + 2 முடிச்சுட்டு நம்ம உள்ளே போக முடியுமான்னு கேட்டால் உள்ளே போகலாம். ஆனால் டைரெக்டாக புலனாய்வுத்துறைக்கு போக முடியுமான்னு கேட்டால், புலனாய்வுத்துறைக்கு உதவியாளராக வேலை செய்யலாம். எம்டிஎஸ்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா 10th + 2 முடிச்சுட்டு நீங்கள் புலனாய்வுத்துறையில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு உதவியாளராக செய்யலாம், ஆஃபீஸில் பணி செய்யலாம். இதை தாண்டி நம்ம டைரெக்டாக அதிகாரி ஆகணும் அப்படின்னா அதுவும் சில கிரிட்டேரியா வச்சுருக்காங்க. பேசிக்கான கிரிட்டேரியா பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஇ முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சிருக்கலாம், எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி கேட் சிஎஸ், கேட் இஎஸ் அந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரி, மினிமம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, IBACIO இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தேர்வு எழுதி கிரேட் 2 ஆப்ஷன் வரணும். கிரேட் 2க்கு வந்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் குரூப் சி மற்றும் குரூப் பி இந்த இதில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக புலனாய்வுத்துறை ஐபியில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 1887 சிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இருந்தது. அதாவது சென்ட்ரல் ஸ்பெஷல் பிரான்ச், இப்படி தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐபிங்கிற டிபார்ட்மெண்ட் இருந்தது. இதுக்கப்புறம் இது காலப்போக்கில் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஐபியாக மாற்றிட்டாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாற்றிட்டாங்க. ஆனால் இதை தாண்டி ராவ் இருக்குது, என்ஐஏ இருக்குது, சிபிஐ இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியான ஒரு வேலைகளை ஒப்படைச்சு உள்நாட்டு பாதுகாப்பு, உளவாளித்துறை, வெளிநாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு உளவாளித்துறை இந்த மாதிரி சொல்லி பிரித்து இதுக்கு வேகன்சி அவுட் பண்ணி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணுறாங்க சேர்றதுக்கு. இதுக்கான அதிகாரி வேலைகளுக்கு யூபிஎஸ்சி மெயினாக கேட்பாங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இது பாஸ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு வழின்னா அந்த ஏசிஐஓ இந்த எக்ஸாம், IBACIO இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிகிரி, மேக்ஸிமம் டிகிரி இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்காங்க. பிடெக்கு, பிஇ, எம்எஸ்சி, கேட் இஎஸ்சி, சிஎஸ், கேட் இஎஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஐபியை பொறுத்தளவில் உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டு புலனாய்வுத்துறை பிரிவு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நுழையும் அப்படின்னா பேசிக்காக இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு நாமளே ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கணும், நமக்கு நாமே ஒரு நாலேஜ் வளர்த்துக்கணும். இந்த புலனாய்வுத்துறைக்கு வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யோசிக்கும் திறமை, நம்மளோட பார்வை, நமக்கு இருக்கிற ஒரு சைக்காலஜியான ஒரு யோசனை, சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஒவ்வொரு சைக்காலஜியை பொறுத்தளவுக்கும் ஒவ்வொரு புலனாய்வுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட விசாரணை வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட மனசில் எப்படி என்ன யோசிக்கிறங்கிற வரைக்கும் அவங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு பவர் வச்சுருப்பாங்க. அது பிறக்கும் போதே வர்றது கிடையாது. அது நம்மளே கற்றுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உலகத்தை பார்க்குற பார்வைகள், சிந்தனைகள் இந்த மாதிரி சில விஷயங்களில் பயிற்சி எடுத்து தான் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால உலகத்தில் எல்லாருமே எல்லாம் கற்றுக்கலாம். இதெல்லாம் தாண்டி மொத்தத்தில் உங்களுக்கு புலனாய்வுத்துறை போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரே வழி என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது. அதாவது நான் சொன்ன சில வழிகள், எம்டிஎஸ்சில் போனீங்கன்னா உதவியாளர் வேலை செய்யலாம். ஏஐசிஓ இந்த எக்ஸாம் ஐபியில் போனீங்கன்னா இந்த எக்ஸாம் தேர்வு பண்ணிங்கன்னா நீங்கள் பயிற்சி எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கோல் பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் +2 முடிச்சிங்களா, +2 முடிச்சு டிகிரி முடிச்சதுக்கப்புறமே டக்குனு இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஆசைப்பட்டீங்க, புலனாய்வு துறைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ஸ்டடியோ, அதுக்கு என்ன பரீட்சை வகுப்புகள் இருக்கோ, அதை ஃபேஸ் பண்ணி அதையே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த புலனாய்வு துறையில் சேர முடியும். புலனாய்வு துறையை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இதாக ஆள் தான் இருப்பாங்க. ஆள் பவர், மேன் பவர் தான் இருப்பாங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எங்கே இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, அதெல்லாம் யாருக்கும் வெளியில் இஷ்யூ ஆகாது. அதனால நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கிலிருந்தே நீங்கள் அதுக்கான உங்களை நீங்கள் உருவாக்கிருங்க. நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, மற்றவங்கள்ட்ட பேசுகிற பேச்சு, சிந்தனை, ஒழுக்கம், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா, புலனாய்வுத்துறையில் ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா 10ஓட 11 நமக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. அந்த டீமில் 10 பேர்லையும் நம்மள 10 பேர் ஈக்குவலான ஒரு இன்டெலிஜென்ஸாக நம்ம வேணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஸ்டைலும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுங்க, நாலேஜ் நல்லா வளர்த்துங்க, உலகத்தை சுற்றி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. அதாவது உளவுத்துறையில் வேலை செய்யணும், புலனாய்வுத்துறையில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது பல பேருக்கு கனவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டு இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி.